धनञ्जनाश्मकाय चतुरन्नलिताप्येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विश्वपादाय कृष्णपदाय श्रीमती भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पश्चात्परिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। श्री गुरु चरण पद्मा केवलावकाति शर्मा बंदरोए चरणनामाते। जहाँ बसदेवा देवावातो विजया कृष्ण पतियो जहाँ होते कृष्ण पतियो जहाँ होते। श्री भगवान की जय। हरे कृष्णा हरे कृष्णा। ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யூனிக்கான தலைப்பு இன்னைக்கு the birth and the glories of Gangapati Bhishma Devoட வரலாறுன்னு பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பிரபு வந்து கிரேஸ் எதுராஜ் பிரபு ஃப்ரம் இஸ்கான் ஹெல்பிங் சென்டருடைய தலைவர். ரொம்ப நன்றி பிரபு வந்து அருமையான கிளாஸ் கொடுத்ததுக்கு. எப்படி சொல்லுங்கள் பிரபு, இன்னைக்கு வந்து பீஷ்ம கொஞ்சம் கேள்வி சொல்றாரு. கிளாஸ் கேட்டுட்டு கேள்வி கேட்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பாக கேள்வி கேட்க பிரபு அது சொல்லுவார். பிரபு வந்து நிறைய கோர்ஸ் இருக்கிறாரு. இஸ்மதி சாஹிப் கோர்ஸ், பக்தி சாஸ்திரி படிச்சாரு, பக்தி வைபவா என்ன பக்தி வேதாந்த பிரபு கரெக்டாக பிரபு பக்தி வேதாந்த படிக்கிறாரு. அடுத்த பக்தி சார் போவோமா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாரு. பிரபுக்கு அந்த பிரபுக்கு நம்ம நல்லபடியாக வரணும்னு சொல்லி ஒரு அவங்க ஆரோக்கியத்துக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அவங்களோட நிறைய நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் கண்டிப்பாக வரணும். அடுத்த மாதம் 15ஆம் தேதி கண்டிப்பாக வரணும். ஸோ இன்னைக்கு நம்ம பீஷ்மா டேவோட வரலாம் பார்க்குறோம். ஆனால் படம் மூலிமா உங்களுக்கு கருத்து சொல்கிறோம். அதே படம் மூலிமா தான் நான் உங்களுக்கு அவரோட வரலாறு. ஓகே, ஸோ ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 6வது கண்டம் 3வது அத்தியாயம் இதுக்காவது அத்தியாயத்தில் 2 மகாச்சான் இருக்காங்க எழுதப்பட்டிருக்கு. யாருன்னா स्वयंभूनाथ शंभु कुमार का प्रहलाद जनक भीष्म बने वयस्क इजराइल பாட்டு மகாஜன் இருக்காங்க. ஓகே, பாட்டு மகாஜன் தான் இங்க சொல்லப்பட்டது. யாருன்னா சுயம்பூர்ண பிரம்மதேவர். ஓகே, பிரம்மாதேவர் அவர் தாய்லாம் பிறந்தார். விஷ்ணு பகவான் நாவிலிருந்து பிறந்தார். அதனால அவர் பேர் சுயம்பூ. சுயம்பூ அம்மா எல்லாம் பிறந்தார் அந்த அர்த்தம். ஸோ சுயம்பூ பிரம்மாதேவர் மகாஜன். சுயம்பூ நார்த்த முனி. அப்புறம் சம்பு சிவபெருமானும் மகாஜன். ஓகே, தென் குமாரோ 4 குமாரர்கள். பிரம்மாதேவரோட 4 குமாரர்கள். கபிலமுனி மகாஜன். and then மனு இருக்காங்க, அவங்களும் மகாஜன். and then பிரஹ்லாத் மகாராஜ். and then ஜனக பீஷ்மா. ஜனக சீதா தேவியோட தந்தை. அவர்தான் ஜனக மகாராஜ். and பீஷ்மா தேவி அவரும் மகாஜன். ஸோ நீங்கள் அவரு வரலான்னு பார்த்துக்கிறோம். இந்த பலி மகாராஜ் முன்னாடி மண்ணே கொடுப்பாரு. யாரு ரோமன் பண்ணலான்னு அவரு. இந்த வயசக்கினா சுக்கதேவ் வியாசமுனியோட மகன் சுக்கதேவ் கோஸ்வாமி. அவர் தான் மகாஜன். அண்ட் வயம் யாருன்னா அந்த ஸ்லோகத்தை ஒருத்தர் சொல்லுவார். கடைசி நானும் மகாஜன். பயம்னா நானும்.
பணமாயின்னு அந்த வயம் யாருன்னு சொல்லுவாங்க யமராஜ். யமராஜும் மகாஜன் பண்டு மகாஜன்ல அவரோட வயம். ஸோ இந்த பண்டு மகாஜன் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த பண்டு மகாஜன் என்ன அர்த்தம்னு பிரபா சொன்னா பௌத்தி அவங்ககிட்ட நீங்கள் தர்மத்தை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதான் அத்தாரிட்டி தான் பிரபா சொன்னாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இதை விஷ் பண்ணிய பண்டுன்னு பார்க்கலாம். ஐயோட சொன்னா வியாசமுனி அவர் ஞான கண்டத்தில் பார்த்தா கலியுகத்தை பார்த்தார். கலியுகத்துக்கு இன்னும் பிறக்கல, ஆனால் அவர் ஞான கண்டத்தில் பார்த்துக்கிறார். பயங்கரமான யுகம் அவரே போயிட்டார். அதே கலியுகத்திலேருந்து மக்கள் இவ்வளவு வேதம் நான் வச்சிருக்க தள்ளியில மக்கள் எப்படி அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி பிடிச்சி எழுதணும். வேதங்கள்லாம் புஸ்தகம் மூலமாக எழுதுறன்னு சொல்லி அவரு விநாயக பேர் மண்ணக்கட்டு போகிறார். ஸோ விநாயக பேர் ஒத்துக்கிறாங்க. சரி நான் எழுதுறேன், இந்த வேதங்கள்லாம் எழுத நீங்கள் வாசிங்க, நான் எழுதுறேன்னு சொல்லி விநாயக எழுதுவார். வியாசமுனி படிப்பார். ஓகே, 4 வேதங்கள் எழுதுவார். அப்புறம் 12 புராணங்கள், 108 உபநிஷத், மகாபாரதம் இதெல்லாம் எழுதுவார். ஓகே, இதெல்லாம் புஸ்தகமாக எழுதுவார். கடைசியாக அந்த மகாபாரதம் இருக்குது. மகாபாரதம் 5வது வேதம்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதம் மகாபாரதம் வியாசமுனிகளை வாசிப்பா விநாயகர்லாம் எழுதுவார். ஸோ இது மகாபாரதம் ஏன் நான் எழுதுன்னா, வியாசமுனி சிவன் பொன்னாட்டிலே எழுதியிருக்கார். ஏன் நான் மகாபாரதம் எழுதுறேன் அப்படின்றதோ இதான் இந்த சிவகம் சிவன் புராணத்தில். ஸோ அவர் சொல்கிறார் முக்கியமான அந்த மகாபாரதம் 3 பேருக்கு முக்கியமாக எழுதணும். 3 பேருக்கு யாருன்னா ஸ்திரீ, ஸ்ரீனா பெண்கள், பெண்களுக்காக எழுதுனாங்க. பெண்கள் அவங்களுக்கு காதல் தான் பிடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு பனிஷா தத்துவம் பிடிச்சிக்குவாங்க. தத்துவம் சொன்னா கூட கதை மூலியமாக சொல்லணும் தான் அவங்க பிடிச்சிக்குவாங்க. முக்கியமாக ஒரு கதை நம்ம பிடிச்சிக்குவோம். ஸோ வியாசமுனி சொன்னார், நான் பெண்களுக்காக ஏன்னா மகாபாரத கதை தான். மகாபாரதத்தில் எல்லா பற்றியும் கதையும் தான். ஸோ பெண்களுக்காக நான் எழுதுறேன். அப்புறம் 2வது சுத்ரா. சுத்ரா அந்த மக்கள் நம்ம மக்களுக்கெல்லாம் மகாபாரதம் எழுதுறேன். 3வதுன்னா த்விஜபந்து. த்விஜபந்துனா அவங்க நல்ல குலத்தில் பிறந்திருக்காங்க. பிராமண குலம், சத்திர குலம், வைசா குலம், ஆனால் கடைப்பிடிக்கும். அவங்களாம் பிராமணா, வைசா, சூத்திரன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் த்விஜபந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ வியாசமுனி சொல்கிறாங்க, நான் முக்கியமாக மகாபாரதம் இந்த 3 பேருக்கு இருக்கிறேன். இதுலேருந்து அவங்கள்ட்ட வசந்த படிக்க பக்தி படிக்க வரலாம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வியாசமுனி சொன்னார். ஸோ கிருஷ்ண பகவான் 5000 வருஷம் பண்ண அர்ஜுன் சொன்னான், அர்ஜுனா என்கிட்ட நீ சரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கலியுகத்தில் எப்படி சரணம் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்காம போயிட்டார். கலியுகத்தில் எப்படி சரணம் செய்யணும் பகவானுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டா. அதான் ஏன்னா கலியுகத்தில் முக்கியமாக சிவன் பாகவத புராணத்தில் 1வது காண்டம் 1வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் அல்ப ஆயுஷம். அவங்க சிறு வயசுல இறந்து போயிடுவாங்க. 50 வயசு, 60 வயசு, 70 வயசு இறந்து போயிடுவாங்க. அவங்க அல்ப ஆயுஷம். 2வது கலா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி சண்டை, கூட்டாக்கி சண்டை, தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் கலியுகத்தில் 3வது சொல்றாங்க, 3வது சோம்பேறி. பௌத்திகள் சோம்பேறி, ஆன்மீக சோம்பேறி. 4வது என்னன்னா அவங்க சின்னாங்க மண்டை கழிவிடலாம். கலியுகத்தில் நம்பலாம், சின்னாங்க ஏமாத்தலாம் கலியுகத்தில். அடுத்து குடுத்தைக்காரங்க, ஆரோக்கியம். கலியுகத்தை குடுத்தைக்காரங்க எனக்கு கடைசி ஈவு பாட்டு இருந்தா அவங்க மனம் நிம்மதியாக இருக்காது, சஞ்சலமா.
கிடக்கணும். இதெல்லாம் நம்மள சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்தில். ஓகே, அதான் ஒரு வாட்டி இந்த ஒரு கணவன் மணி ஒரே சண்டையா வீட்டில். சண்டையில் மணி என்ன செஞ்சிட்டா, கணவன் வந்து பெட்ரோல் வாங்கி வச்சான், அதை எடுத்து குடிச்சுக்கிட்ட ஒரே எரிச்சல், வாய் எரிது, தொண்டை எரிது, வாய் எரிது, வீடு சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கா, ஒரே எரிச்சல். தொண்டு ஓடுறா, குடிச்சு ஓடுறா, ரோட்டு ஓடுறா, ஓடிக்கிட்டே இருக்கா. உடனே பிடிச்ச டாக்டர் கால், டாக்டர் பெரிய பிரச்சனை டாக்டர், சண்டையில் பண்ணுறது பெட்ரோல் எடுத்து குடிச்சுக்கிட்டா, இப்போ வீடு சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கா, நான் என்ன செய்யுதுன்னு கேட்டேன். அப்போ டாக்டர் சொன்ன, நீ கவலைப்படாத, பெட்ரோல் குடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக. அது முடிஞ்சு 2 பேர் தான் குடிச்சு, ஒரு பேச்சு இல்லை. குடிச்சாக்கா இங்கே பார்க்கணும் பண்ணுறது, இங்கே பார்க்க ஒரு பேச்சு 2 பேர் கேட்டு இருக்கும் போது மரத்துக்கு 2 பண்டி பார்த்தாங்க. பண்டி மீனிங் பிடிச்சி ஒரு பொண்டடி காட்சி சொன்னான். அப்படி சொன்ன பாரு, அவன் சொந்தக்காரன். புரிஞ்சவங்க சொன்ன, ஆமா என்னோட மாமியார். அப்புறம் ஒரு வாட்டி ஒரு கணவர் கேட்ட அந்த மனைவியை, நான் செத்து போயிட்டா நீ திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. கொண்டாட்டி சொன்னா, இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், என் தங்கச்சி கூட வாழ்வேன். அவன் கொண்டாட்டி திருப்பி கேட்டா புருஷன், நான் செத்து போயிட்டா நீங்க திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற புருஷன் சொன்னா, இல்லை நானும் அவன் தங்கச்சி கிட்ட வாழ்வேன். இதுதான் கலியுகம். கலியுகத்துல 2வது கிரந்தத்துல 3வது அத்தியாயத்துல 51வது ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். कलियुग नित्यराजन असिही एक मान गुण करताना एव कृष्णाचा मुक्ता संगम पारतात. கலியுகத்துல எல்லாம் தோஷம், எல்லாம் தப்பான எல்லாம் தப்பு பாவங்கள்லாம் கலியுகத்துல. ஆனா கலியுகத்துல ஏகோ மகான் குணம், ஒரு நல்ல குணம் இருக்கா. கலியுகத்துல ஒரு நல்ல குணம் இருக்கா. கிருத்தான ஏவ கிருஷ்ணாச்ச, கிருஷ்ணாவோட திருநாமங்கள், பகவானோட நாமங்கள், இந்த ஆரோக்கிய மந்திர கொண்டுதான் அங்கதான் பாவத்தில் எழுதப்பட்டிருக்கு. 5000 மணி எழுதப்பட்டு முக்த சங்க பண்ண அது யாரும் சொல்றாங்களோ முக்தி காட்டலாம். அப்ப இந்த ஆரோக்கிய சம்பந்தம் எல்லாம் புறப்பட்டு கொடுக்குறாரு உள்ள புத்தி. இந்த கலியுகத்தில் இது ஒன்றிதான் நல்ல குணமா. ஓகே, சோ கிருஷ்ண பகவான், கிருஷ்ண ராதாராணி, அவர் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் யார் ரூபத்துல? சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல வந்து இந்த கலியுகத்துல இந்த ஆரோக்கிய சம்பந்தம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாங்க இந்த ஆரோக்கிய சம்பந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. Krishna Krishna Hare 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 Rama Hare Rama Hare Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama Hare Rama
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama Hare Rama Hare 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 Rama Hare 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 Rama Rama Hare 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 Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Krishna Krishna. Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna. ஓகே பீஷ்மாண்டே பாடல எங்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு வாட்டி இந்த ஒரு பெரிய முனி இருந்தார் அவர் தான் வசிஷ்டாமணி. வசிஷ்டாமணி வந்து காமெடின்னு வளர்த்தார். காமெடி வந்து சுராபி என்ன கேட்டால் கூட கொடுக்கும், அதை வச்சு தான் வாழ்ந்துருக்கோம். ஸோ அந்த காமெடி மேலே சந்தை உள்ள மாதிரி பார்த்தாரு வசிஷ்டாமணி. ஒரு நாளைக்கு 8 வாசு தேவலோகம் வந்தாங்க. வசிஷ்ட முனி பக்கத்து வந்தாங்க. வந்து வசிஷ்ட முனி கிரமத்து வந்து அவரை பார்க்க வந்தாங்க.
ஸோ அந்த 8 பேரில் ஒருத்தர் பிரபா, அவர் அந்த காமெடி பார்த்தா ஆஹா ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னு அந்த படத்தை வசிஷ்ட முனி தெரியாம வீட்டை கொண்டு போயிட்டார். ஸோ வசிஷ்ட முனி பார்க்குறான் காமெடி காணாம். ஸோ அவன் ஞான காண்டத்தில் பார்த்தா ஓ இந்த 8 பேர் தான் திருப்பிட்டாங்க, ரொம்ப ஆக்கமாயிருக்காது வசிஷ்ட முனி. ஸோ இந்த 8 பேர் கூப்பிட்டு நீ தான் அடிச்சிங்க தூண்டிங்களா காமெடி அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் அடித்தாங்க. ஓகே. ஸோ வசிஷ்ட முனி 8 பேரும் சாப்பிட்டாங்க. நீங்கள் 8 பேரும் பூலோகத்தில் சாதாரண மனிதனும் பெற்ற கஷ்டப்பட்டதுன்னு சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க மன்னிப்புக்கிட்டாங்க, நாங்கள் செய்யலாம் பார்த்தா அடித்தாங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் தான் வாழப்படுங்க உலகத்தில், நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க, கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் வாழப்படுங்க, அது கொஞ்சம் திருப்பி சொர்க்கத்துக்கு உலகத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சாப்பிட்டா. பிரபா நீ காமெடியன் வச்சிருந்தனால நீ வாழ்க்கை பூரா நீ வாழ உலகம் அப்படிதான் வாழ்ந்து நீ கஷ்டப்படணும்னு சாப்பிட்டா. பிரபா ஒரு பண்ணிட்டா, ஐயோ வாழ்க்கை பூரா நான் வாழணும்னு சொல்லி அந்த நேரத்தில் பிரம்மா லோக்கல் அந்த பிரம்ம தேவர் ஒரு புதிய விருந்து வச்சாங்க. அந்த விருந்திலிருந்து எல்லாம் தேவர்கள் கூப்பிட்டா. ஸோ அந்த விருந்தில் இருந்து சமுத்திர மன்னன் வந்தாங்க, கங்கா தேவி வந்தாங்க. ஸோ கங்கா தேவி சமுத்திர தேவரை பற்றி பார்த்து அவங்க ஆசைப்பட்டாங்க. சமுத்திரம் கங்கா அழகை பற்றி அவரும் மயில்கார். ஸோ அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறது பார்த்து பிரம்மதேவர் ஆசைப்பட்ட சாப்பிட்றாரு. கங்கா சாப்பிட்றா, நீயும் பூலோகத்தில் சாதாரண மனிதனை போய் பிறக்கணும் அப்படின்னு சாப்பிட்றோம். ஸோ கங்கா தேவி அழுகுறாங்க, ஐயோ நான் பூலோகத்தில் போகணும்னு அழுகுறாங்க. ஓகே. அப்போ அந்த 8 வாசத்து கேள்விப்பட்டாங்க, கங்கா பூலோகத்தில் போனோம் சாபத்தினால கேள்விப்பட்டாங்க. ஸோ அவங்க 8 பேரும் போய் கங்கா பற்றி, கங்கா நாங்களும் சாபத்தினால பிறக்கணும், நீயும் பூலோகத்தில் பிறக்கணும், நான் உங்கள் மகனாக பிறக்கிறோம், நாங்கள் 8 பேரும் மகனாக பிறக்கிறோம். ஸோ கங்கா ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி நீங்கள் 8 பேர் என் பிள்ளைய போகிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, கங்கா நீங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் பிறந்துட்டோன்னே நீங்கள் எல்லாம் ஆற்றுல விட்டு சாப்பிட்டு திருப்பி நாங்கள் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கங்கா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பிரபா இருக்கிற கடைசியாக அவர் தான் அந்த காமெடி எடுத்துட்டார். அவர் வாழ்க்கை பூரா வாழணும். ஸோ அவர் ஒன்றும் செய்ய முடியாது. 7 பேர் மட்டும் கங்கா ஒத்துக்கிட்டாங்க. படுத்துட்டோட அந்த ஆக்க விட்டு சாப்பிட்டு அப்போ தான் நீங்கள் திருப்பி சொர்க்கத்துக்கு வருவீங்க. சொர்க்கத்துல ஒரு மன்னர், அதுதான் பிரதிபா மன்னர். பிரதிபா மன்னருக்கு 3 மகனுங்க. மூத்த மகன் தெய்வக்கு சன்னியாசி எடுத்து போயிட்டாரு. என் நாடு வேண்டான்னு சொல்லி சன்னியாசி எடுத்து போயிட்டார். 2வது மகன் பாலிகாந்த் அவர் எனக்கு நாடு வேண்டான்னு அவர் சொந்த வீட்டுக்கு விட்டு போயிட்டார். ஸோ பிரதிபான வேற வழியில 3வது மன்னன் சந்திரனு தான் மன்னரா ஆகினார். ஸோ சந்திரனு மன்னர் மன்னராகும். ஸோ ஒரு நாள் கங்கா பூலோகத்தில் சாபத்தினால பூலோகத்தில் வந்தாங்க. ஸோ ஒரு நாள் அவன் நதியில் போய்கிட்டு இருக்காங்க, கங்கா நதியில். அவன் பிராத்திபா மன்னரை பார்த்தார். பிராத்திபா மன்னர் நாடை விட்டு அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கங்கா விட்டு. ஸோ பிராத்திபா மன்னர் பார்த்து கங்கா ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட உடனே அவன் போய் கேட்குறான், பிராத்திபா மன்னன் திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிராத்திபா மன்னன் சொன்னா, இல்லை இல்லை நான் சன்னியாசியாக ஆனால் எனக்கு ஒரு மகன் இருக்காரு சுந்தரம், அவர் திருமணம் செஞ்சுக்கிறா எங்காவுக்கு. சரி நான் அவரை திருமணம் செய்யறேன்னு சொல்லி பிராத்திபா மன்னன் சந்திர மகன் இந்த மாதிரி நான் கங்காவை பார்த்தேன், என்னை திருமணம் செஞ்சுக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நீ திருமணம் செஞ்சுக்கின்னு பிராத்திபா சந்திர மன்னர் சொன்னான். ஸோ சந்திர மன்னர் மக்கள் ராணுவ கூட்டிக்கிட்டு கங்கா தேடி போகிறாங்க. சுத்தடி போயிட்டு கங்கா பார்க்குறோம். கங்கா அழகான தேடி.
ஸோ சந்துரு மன்னர் கங்கா அழகு பார்த்து மயங்கி கங்கா நீ என்னை கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறான். ஸோ கங்கா ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்னா, திருமணம் செய்ய நான் என்ன செஞ்சா கூட நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படி செய்கிற கங்கா அப்படின்னு காரணத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டீங்க நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ சந்துரு மன்னர் கங்காவோட அழகை வந்து சரி திருமணம் செஞ்சுட்டேன்னா ஏதோ காரணம் கேட்கணும். ஸோ அது முடிஞ்சு 2 பேரும் திருமணம் செய்கிறாங்க, சந்துரு மன்னர் கங்காவும். ஸோ திருமணம் செஞ்சு கங்கா மொத மகன் பேர். ஸோ சந்துரு மன்னர் ஒரே சந்தோஷம், எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கு, ஒரே சந்தோஷம். ஆனால் கங்கா வந்து அந்த பண் தூக்கிட்டு போய் ஆற்றுல ஒரு சாவடிச்சிடறாங்க. சந்துரு மன்னர் ஒன்றும் கேட்க முடியல, பயந்துடுறாங்க. ஏன்னா சத்தியம் பண்ணுறாங்க, என்ன செஞ்ச கூட காணத்து கேட்க மாட்டாங்க. ஸோ சந்துரு மன்னர் ஸோ 2வது வருஷம் சென்று 2வது மகன் பிறந்தார். அந்த 2வது மகனும் கங்கா போய் ஆற்ற விட்டு சாப்பிட்டு. ஸோ அதே மாதிரி 3வது மகன், 4வது மகன், 5வது, 6வது, 7வது மகனும் கங்கா அதே மாதிரி இதில் விட்டு சாப்பிட்டோம். ஆனால் சந்துரு மனம் ஒன்றும் கேட்கணும், ஒன்றும் கேட்கணும். ஆனால் 8வது மகன் சொன்னா சந்துரு மனம் படிக்கலாம். கங்கா நீ என்ன செய்த, ஏன் எங்கள் பிள்ளைகள்லாம் சாவடிக்கிற ஒரே காரணத்தை கங்கா சொன்னாங்க. நாங்கள் சுவாமி ஞாபகம் இருக்கீங்கன்னா சத்தியம் பண்ணி கேட்கக்கூடாதுன்னு கேட்டீங்க. வாரிபாளர் பயிர வழியில் நான் உங்களை விட்டுட்டே போனாங்க. அவங்களே ஸோ சந்துரு மன்னர் சொன்ன மாதிரி கங்கா அந்த 8வது மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. 8வது மகனை தூக்கிட்டு கண்ணாங்க. ஸோ சந்துரு மன்னர் ஒரே கவலை மணி மகன்களே பிள்ளைங்க. ஆனால் அவருடைய மன்னர் மக்கள் எல்லாம் நாடு அவருக்கு எதிர்பார்த்துக்கிறாங்க. அவர் ஏதோ கடமையினால இன்னும் சிறப்பான மன்னர் ஆகும். அவரு சந்துரு மன்னர் இன்னும் சிறப்பாக மன்னர் ஆகினார். என்ன அவர் நாடுலாம் இந்த நேரத்தில் கடலுக்கு வாழ்ந்தனால விவசாயம் எல்லாம் விட சிறப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்து சந்துரு மன்னர் ஆண்டவர்கள் அந்த ஆற்று பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இப்படி தண்ணி இல்லாமல் இருக்குமே. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. பார்க்கும்போது ஒருத்தன் யாரோ ஒரு டேம் கட்டியிருக்கான். தண்ணின்னு பட்டி டேம்க்கு அம்புலியே ஒரு டேம் கட்டியிருக்கான். தண்ணி கூட அவங்களாம் பயந்துறாங்க. ஐயோ இப்படி கட்டினான், யாரு கட்டினாங்க அவங்களாம் முடிக்கிறாங்க. ஸோ போய்கிட்டு இருக்காங்க. தேவர்த்தா நான் தான் கட்டினேன், நான் தான் தண்ணி நிப்பாட்டேன், நீ ஏன் தண்ணி நிப்பாட்டேன்னு சொல்லி ராணவர்களும் தேவர்த்தா ஒரே செஞ்சார். சண்டையிலேருந்தே தேவர்த்தா எல்லாத்தையும் அடிச்சிடறான். கடைசியா ஒரு ராணுவத்தை பிடிச்சி நீ போய் மன்னர் கூட்டுவான், சந்துரு மன்னர் கூட்டுவான், நான் அவரை பார்க்க போறேன் சொல்லி அனுப்பி விடுறான். அந்த ராணுவரை போய் சொல்கிறான், மாதிரி யாரும் தண்ணி நிப்பாட்டி வச்சுருவோம், உங்களை பார்க்கணும்னு சொல்லி மந்திரன் சொல்கிற மன்னரே உங்களை பார்க்கணும், யாரும் தண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கோம், உடனே போக சொல்லி சந்துரு மன்னர் அவரு மந்திர கூப்பிட்டு ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்கு நம்ம ஊரில் வந்து நான் போகணும்னு சொல்லி ராணுவ கூட்டு போகிறேன். ராணுவர்கள்லாம் கூட்டு போகிறார். போய் பார்த்தா அவங்களே தண்ணியும் ஒருத்தன் நிப்பாட்டி வச்சுருக்கான், அம்புலேருந்து நிப்பாட்டி. சந்துரு மன்னர் ஆச்சரியப்படுறான். ஸோ யார் நிப்பாட்டி வச்சிருக்கான் பார்த்தா தேவதா, நான் தான் நிப்பாட்டேன். ஏன் நிப்பாட்டேன் யாரு அப்படின்னு சந்துரு மன்னர் கேட்கிறான். கேட்கும் போது தான் தேவதை சொல்றார், அந்த கங்காட்ட புத்தனா சொல்லும் போது கங்கா தேவி தண்ணியிலிருந்து வராங்க. வந்து சந்துரு மன்னர் பார்க்குறாங்க, மகன் யாரும் இல்லை, நம்மளோட மகன், அந்த 2 பேர் மகன் தான் கங்கா தேவி சொல்றாங்க. சந்துரு மன்னர் ஒரே சந்தோஷம். கங்கா சொன்னாங்க, மகனை யாருக்கிட்டையும் படிக்கொள்ள
யாரு பரசுராம் கிட்ட குருக்குள்ள கத்துக்கிட்டார், எல்லாம் கத்துக்கிட்டார் அப்படின்னு கங்கா தேவி சொன்னாங்க. ஸோ திருப்பி சொன்ன கங்கா திருப்பி அந்த டேமை உடைச்சுன்னு சொல்லி ஒரே அம்பல தேவபர்த்தா அந்த டேமை திருப்பி உடைச்சு திருப்பி தண்ணியை உடைச்சு. சந்திரமண்ணுக்கு ஒரே சந்தோஷம், காணா போன மகன் திருப்பி காட்டுறான்னு சொல்லி ஒரே சந்தோஷம். பெரிய பத்து வச்சு அவர் மகன் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சாங்க. இதுதான் புத்தன், இனிமே தேவபர்த்தா தான் புத்தன் சொல்லி அவன் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மகளுக்கு சொன்னார், காணா போன மகள் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி இனிமேலே அவர் தான் ராஜபுத்திரன் சொல்லி தேவபர்த்தாந்தே அந்த ராணுவர்கள்லாம் இன்சார்ஜ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு ஆசிரமம் கற்றுக்கிட்டு எல்லாம் ஒரு நாள் வந்து சந்திரமண் வந்து அந்த ஆர்ப்பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஒரு அழகன் போய் மீன் பிடிச்சு அந்த போயிட்டு அழகை பார்த்து சந்திரமண்ணை ஆசைப்பட்டார். உடனே வந்து கேட்டார், நீ என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சத்தியவதி சத்தியவதி சொன்னாங்க, அந்த நீங்கள் என்ன தவிர எங்கள் அப்பாட்ட முடிக்கலன்னு சொல்லி போயிட்டாங்க. போய் சந்திரமண்ணா உடனே போய் எங்கள் அப்பாட்ட சத்தியவதி அப்பாட்ட பொண்ணுக்கிட்டான். நான் சத்தியவதி அப்பா சொன்னாங்க, என் மகள் வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சா உங்க 2 பேரும் பிறக்க குழந்தை வந்து மன்னர் ஆகுது. ஏன்னா தேவபர்த்தா மூத்த மகன் தான் மன்னர் ஆகுது. என்னோட பேர பிள்ளைங்கள்லாம் வெள்ளாம் வேண்டான்னு சொல்லி மாற்று. ஸோ சந்திரமான ஒரே கவலை திருமணம் எடுத்து செஞ்ச குடிக்காரர் அவர் மண்ணை கடற்கரைக்காரர் அவரே அவரை குடிக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு நாள் தேவர் தப்பா நீங்க என்னப்பா செய்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு தேவத்தை பண்றாங்க. சந்திரமன் சொன்னான், நான் சத்தியவதியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன், ஆனா அவங்க அப்பா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னான். உடனே போய் தேவத்தா நான் போய் கேட்கிறேன்ப்பா உங்களுக்கு சொல்லி தேவர்த்தா அங்க போனா அவங்க அப்பா ஒண்ணு தேவர்த்தா போனா. ஸோ உடனே சொன்னா சொல்லி கொடுத்தார். ஆனா அதிகாரத்தை தான் சொன்னான், வேண்டாம் என்னோட பேரக்குள்ளே உனக்கு நீ தான் பண்ண ஆகணும், எல்லாம் வெள்ளக்கணும் வேண்டாம்னு சொல்லி தேவர்த்தான் சொல்லுவோம். தேவர்த்தா வந்து நான் வந்து இல்லை சத்தியம் பண்றேன், என் பிள்ளைங்க வந்து மன்னர் ஆக மாட்டேன், உங்களோட பேர பிள்ளைங்க தான் மன்னர் ஆகும். நீ சொல்லலாம், ஆனால் நீ செத்து போயிட்டு அவன் பிள்ளைங்க வந்து மன்னர் ஆகுது ஆசை. ஓகே, அப்போதான் தேவத்தை சத்தியம் சொல்லுவார், நான் வாழ்க்கையில் இருந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு வாழ்க்கையான பிரபஞ்சம் இருக்கணும்னு சொல்லி சத்தியம் செய்கிறார். அப்பதான் மேல இருந்து ஒரு பல்லுக்கு தேவர்த்தா நீ செஞ்ச சத்தியம் பயங்கரமான சத்தியம், இன்னிலேருந்து அவன் பேரு தேவாவுக்காண்டா பீஷ்மா தேவ அக்கா சொல்லி சொல்லலாம். ஸோ அன்னிலேருந்து அவர் பேரு பீஷ்மா தேவி. ஸோ பீஷ்மா தேவி இது கேட்டு கேள்விப்பட்டோன்னா சத்தியவதி அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பொண்ணை கொடுத்துருவாங்க. பீஷ்மா தேவி சத்தியவதியை அரண்மனை கூட்டு வந்து திருமணம் செஞ்சிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் கவலை தான், ஏன்னா பீஷ்மா தேவி திருமணம் செய்ய பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் சந்தோஷம், ஏன்னா சத்தியவதி வந்ததுனால. ஸோ தேவபர்த்தா சந்திரனை வாழ்த்துவாள், நீ ஆசைப்பட்டா தான், நீ இப்ப நீ நினைக்கிற அப்பதான் நீ உள்ள யாரும் உன்னைய சொல்ல முடியாது அப்படின்னு வாழ்த்துவாள் சந்திரமான பீஷ்மாண்டேவி. அதே ஸோ பீஷ்மாண்டேவி யாரும் கொல்ல முடியாது, அவரே ஆசைப்பட்டான் உயிரோடு கூட அப்பதான் அவரே வருவார். ஏன்னா சந்திரமண்ண அப்படி மாதிரி வாழ்த்துறான். ஸோ அது முடிஞ்ச சந்திரமண்ணை தான் சத்தியவதின்னு தெரியும். ஒரு வருஷத்துக்கு சத்தியபுத்தாக்கிட்ட ஒரு மகன், 2வது வருஷம் 2வது மகன் விசித்திர வீரியமா சித்திரம் கலா, 2 மகன்கள் சத்தியபதி சந்திரமன்னன். அவங்க 2 பேரும் வந்து பீஷ்மாண்டேவி தான் வளர்ப்போம், எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். பீஷ்மாண்டேவி எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் சந்திர போயிட்டு எல்லாம்
பீஷ்மாண்டே அவங்க 2 தம்பிகளோடு வைசாகாக ஒரு காலம் சந்திரமன்ன சிக்கப்பட்டே இறந்துட்டார். சந்திரமன்ன இறந்துட்டார். ஸோ இறந்துட்டோன்னா அந்த நேரத்தில் அந்த பக்கத்து ஊரில் இருந்து ஒரு சுயமரம் 3 அக்கா தங்கச்சி அவங்க அப்பா சுயமரம் மாப்பிள்ளை தட்டுறதுக்கு ஒரு சுயமரம் செஞ்சாங்க. அந்த 3 அக்கா தங்கச்சி அம்பிகா அண்ட் அம்பாலிகா 3 அக்கா தங்கச்சி சுயம்பாரம் செஞ்சாங்க கனவு தட்டு. அந்த சுயம்பாரம் அந்த பீஷ்மாண்டி வர்றாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் பீஷ்மாண்டி வந்து அவர் தான் வந்து சத்தியம் பண்ணிட்டாரு நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு, அவரையும் வந்து அப்படியே வந்தாருன்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த மண்ணப்படி கேட்குறாரு, பீஷ்மாண்டி நீங்க வந்திருக்கீங்க, ஏன் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தான் பிரம்மச்சாரி சத்தியம் பண்ணிட்டீங்களா? இப்போ பீஷ்மாண்டி சரி ஆமா நான் வந்து எனக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன், தம்பிக்கு பார்க்க வந்திருக்கேன். ஆனால் தம்பிக்கு வந்து நான் சுயமாரெல்லாம் கலந்துக்கலாம், அவங்க முன்பதையும் நடத்திட்டு போக போறேன்னு. உடனே என் மன்று எல்லாம் யாரு தைரியம் நிப்பாட்டுன்னு சொல்லி பயங்கரமான சண்டை வரும். பீச் பண்ணிப்பா பயங்கரமான சண்டை வரும். சண்டையில் பீச் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சிருவா. என் கடைசியில் 3 அக்கா தங்கச்சி விஜய் கூட்டு போயிடுவார். ரசினா போட்டு கூட்டு போகும்போது அம்பா மூத்து மக அம்பாவோட பாய் ஃப்ரெண்ட் அவர் இருந்தா உங்களதான் கல்யாணம் பண்ணும். சல்லியா தான் கல்யாணம் பண்ணுது அம்பா. ஸோ சல்லியா வந்து துரத்தி போட்டி பயங்கரமான சண்டை. சண்டையில் சல்லியா தோத்துறான், பீச் பண்ண தோத்துறான். ஸோ தோத்துக்கிறோன்னா முன்பத்தியம் பீஷ்மாண்டி ஆசியனா கூட்டு கொடுத்தார். குடும்பின முன்பு ஒரு கடையா இருக்காங்க, நான் திருமணம் செய்தே பீஷ்மாண்டியை கடத்திட்டு வந்தாங்க ஒரு கவலை. அப்போதான் அம்பா போய் பீஷ்மாண்டியை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இயற்கையை திருமணம் நடக்குது, உங்கள் நாள் நிப்பாட்டிங்க, நான் செல்ல கூட திருமணம் செய்யணும் அப்படி அப்படி உங்கள் தம்பி கூட திருமணம் செய்யுங்க அப்படின்னு அட்வான்ஸ். ஸோ பீஷ்மர் சொல்லிட்டு ஓகே ஒத்துக்கிட்டார். சரி அம்பா திருப்பி போயிடலாம், நான் வடு கொடுக்க மாட்டேன், நீ திருப்பி போன்னு சொல்லி அம்பா ஹஸ்தினாபுர் விட்டு திருப்பியே அவங்க நாடுக்கு போயிட்டு சல்லிட்டு இந்த மாதிரி கதான்னு சொன்னாங்க. பீஷ்மா ஒத்துக்கிட்டாரு. ஸோ நான் திருப்பி வந்துட்டேன், வாங்க நம்ம திருப்பி சொல்லி நான் சல்லியாக மறுத்துட்டேன். ஏன்னா அவனை வந்து நான் ஒரு ஆம்பளை கிட்ட இழந்துட்டேன், தோத்துட்டேன், அதெல்லாம் அவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சல்லியா மறுத்துட்டு அம்பா திருமணம் செய்ய. அம்பா அந்த ஒரே ஆத்திரம், இந்த பக்கமாக போச்சு இந்த பக்கம் போச்சு ஒரே ஆத்திரம். என்ன செய்யணும்னு தெரியுமா, கடைசியில் போய் பீச் பாண்டி சந்தை பீச்மா முன்னால தான் என் வாழ்க்கை வீணாக போச்சு, இப்போ நீ தான் எனக்கு திருமணம் செய்ய, யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்க, நீங்கள் தான் என்னைய திருமணம் செய்ய. இப்போ பீச்மா சொன்ன முடியாது, ஏன்னா நான் சத்தியம் மாட்டேன் ரொம்ப சரியாக இருக்கும், சத்தியம் பண்ணுவாங்க திருமணம் செய்ய மாட்டாரா பீச். உடனே அம்பா போய் பரசுராம் கிட்ட போய் சந்திக்கிறான். சுவாமி பீஷ்மாட்டே உங்களோட சீர் அது மறுத்துக்கிறாங்க அதெல்லாம் சொல்லி பரசுராம் புரிய ஆக்குறாங்க. ஏன்னா பீஷ்மா சீனால தான் அம்பா வாழ்க்கையை வீண போச்சுனால பரசுராம் கூட்டு போற அம்பா நானே திருமணம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி பரசுராம் போய் சந்திக்கிறார். பீஷ்மா அவனால தான் இந்த பின்ன வாழ்க்கை வீணா போச்சு, திருப்பி இப்ப அது நீதான் திருமணம் செய்யணும். பீஷ்மா சொன்னா கொண்டு மனுஷன் நான் சத்தியம் இருந்தேன் கல்யாணம் பண்ண முடியாது சொல்லி பீஷ்மாண்டியை பார்த்துட்டான். ஸோ வேற வழின்னு சொல்லி 2 பேரும் போறோம்னு சொல்லி போர் வர்றாங்க. அந்த போர் ஆரம்பிக்காம பீஷ்மாண்டி அவங்க அம்மாவுக்கு கங்காவுக்கு, அம்மா நாளைக்கு என் குரு கூட போர் நடக்குது, நீங்க தான் என்னை வாழ்த்துக்கணும், இந்த போர் நடக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கணும். கங்கா தேவி வாழ்த்து மக்கிய நாளில் போர் நடக்கும்போது பீஷ்மாண்டி தான் பரிசுறாங்க. ஸோ அந்த போர் ஆரம்பிக்காத பீஷ்மாண்டியை குருக்கால ஆசிரியத்தை கேட்பாங்க, இந்த போரில் நான் தான் ஜெயிக்கணும் வாழ்ந்து வரேன் பரசுராம் வாழ்வாங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். anything we do big thing, you must get the blessing of God.
வாழ்க்கையிலிருந்து அட்லீஸ்ட் மூத்த பக்த வைஷ்ணவக்காரங்க அப்படின்னு கண்டிப்பாக வேணும். அதுதான் நம்ம செய்யணும். சாரி, 1 minute. வாழ்த்துவார் வெற்றி வாழ்த்தான் சொல்லி பாடிச்சிடும் வாழ்த்துவார் அண்ட் அதை கொஞ்சம் பயங்கரமான போர் பீச் பாண்டிருக்கோம் பாடிச்சிடும் பயங்கர போர் நடக்கும். ஓகே, ஆனால் யாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த ராத்திரி அம்பா வந்து படிச்சிடும் சுவாமி என்னாச்சு நீ எப்படி சாவிக்க முடியல? ஓ அவங்க ஒரு சீதர் நல்ல ஒரு பாசம் நல்லா அதனால வேண்டி நீங்க சாவடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பாடிச்சிடும் ஆத்மாயிடும். பர்சன் சொல்லுவா நாளைக்கே பீச் பார்க் நான் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி மக்கள் பயங்கரமான போது பீச் பார்க் படிச்சோம். நான் பீச் பார்க் சாவடிக்க அந்த நேரத்தால் 2 பேரும் பிரம்மாஸ்திரம் விடுவாங்க. பிரம்மாஸ்திரம் யூனிவர்சிட்டி அடிச்சிடும். 2 பேரும் விடுவாங்க. அந்த 2 பிரம்மாஸ்திரம் 3வது மணி சீக்கிரம் விடுவாங்க. 2 பேரும்னா சரிங்க உலகம் அழியிருந்து அழிக்கிறது ஏன் வேலையாச்சே நீங்க என்ன செய்றீங்க ஏன் நீங்க அழிக்க சொல்லி சீக்கிரம் வந்து 2 பேரும் அந்த பிரம்மாஸ்திராவை திருப்பி வாபஸ் வாங்க சொல்லி 2 பேரும் வாபஸ் வாங்க. அந்த பிரம்மாஸ்திரம் நிஷ்பாண்டே குரு காலம் மன்னிச்சிருக்கோம் தர்மத்தினால சந்தர்ப்பம் சொல்லி பாரிசிராமன் வாழ்க்கை அவருக்கு தெரியும். பீஷ்பாண்டியில் வந்து போகிற வந்துட்டு கண் ஒரு அவர் தெரியும் வாழ்க்கை அம்பா அந்த இதை பார்த்து அவங்க ஆத்துறாங்க. ஏன்னா பீஷ்மா கொல்ல முடியும். அவங்களோட எண்ணமெல்லாம் பீஷ்மா கொல்லணும். அம்பா ஒரே ஆத்திரம். அவங்க என்ன செய்வாங்க நெருப்பு உருவாக்கி நெருப்புல தச்சு வாழ்க்கையை சொல்லணும். அந்த நேரத்தில் வந்து விசித்திர அபியிலிருந்து அம்பிகா அம்பாலிகா 2 தங்கச்சி திருமணம் செய்வாங்க. 2 பேரும் விசித்திர அபியில் திருமணம் செய்வாங்க. விசித்திர அபியில் தான் அடுத்த மன்னர் ஆயிருக்கு. அவங்க அண்ணன் சித்ராங்கண்ணா ஒரு வாட்டி காண்டவர் கூட போர்ல அவரு இழந்துருவாங்க, சாவடிச்சிருவாங்க சண்டை. சித்ராங்கண்ணா இறந்து போயிடுவாங்க. விசித்திரா பெண்கள் கூட ஜாலியாக தண்ணி குடிச்சு விசித்திராவும் இறந்து போயிடுவாங்க. சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. சித்ராங்கண்ணா இருந்தால் விசித்திரா இப்போ வாரிசு காரணம் இல்லை மன்னர் ஆகுது. ஸோ அவங்க அம்மா வந்து சத்யவதி பீஷ்பாண்டே கூப்பிட்டு பீஷ்பாண்டே நல்லபரம் மோசம் யார் மன்னர் ஆகும். 2 மகளும் இறந்து போயிட்டாங்க. அந்த வழியில நீ தான் அம்பிகாவும் அம்பாலிகாவும் திருமணம் செய்வாங்க அப்படின்னு சத்யவதியை கேட்பாங்க. நான் பீஷ்பாண்டி மறுத்துருவோம். அம்மா நான் சத்தியவந்தம்மா பிரம்மச்சரிய அப்படி திருமணம் செய்வேன் மறுத்துருவோம். அப்போ தான் சத்யவதி வேலை சொன்னோம். நான் உங்க அப்பா திருமணம் செய்ய மாட்டேன். நான் வந்து ஒரு படைக்கோட்டி வேலை செஞ்சேன். ஒரு நாள் வந்து ஒரு பெரிய புண்ணியம் வந்தார். அவர் தான் பாடசாலை வியாசம் ஒன்று அப்பா அவர் வந்தார். அந்த படுக்கையில் வந்து என் அழகை பார்த்து பாடசாலம் ஒன்று சொன்னார். பகவானோட ஏற்பாடு நம்ம 2-3 பேர் மூலியமா ஒரு குழந்தை இறக்கணும் அப்படின்னு சத்யவதியை ஒத்துப்போம். சத்யவதியை ஒத்துப்போம். அவங்க 2 பேர் படசுற மாதிரி மூலியமா என் சத்திய மூலியமா ஒரு மகன் ஒரே நல்ல கர்ப்பம் ஆவாங்க, ஒரே நல்லா விட்டுக்குவாங்க, ஒரே நாள்ல அந்த பையன் வளர்க்குறான். 16 வயசுல இருக்கு. ஒரே நாள்ல இன்னும் ஐலாண்ட் பாய் பையன். அதனாலதான் அந்த மகன் தான் வியாசன். அதனால தேசம் பேரு பாய் பையனா வியாசன். ஏன்னா டோய் பையன்னா அந்த ஐலாண்ட் தீவுல தான் அவருக்கு போனாங்க. ஸோ சத்யாவதிக்கு வியாசம் முனி மகனா பிறக்கும். 12 வயசு வந்துட்டோன்னா அவரு கிளம்பி வீட்டு விட்டு கிளம்பிடுவாங்க. ஒரே நாளில் வாழ்ந்து அப்படியே கிளம்பிடுவோம். அம்மா நான் கிளம்பிடுறேன், ஆனால் நீ இப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் வரேன்னு சொல்லி
அவரே மறந்துடுவார். என் சத்தியவதியில் அந்த கதையை சொல்லுவாங்க. யாரு கேட்டா ஈஸ்வரி. இப்போ வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்க நம்மளுக்கு வந்து தம்பிக்கு இருந்து வாரிசு பேருக்கான அண்ணன் மூலியமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நான் வியாசம் கூப்பிட்டு அம்பாலிகா மூலியமா நான் கொடுத்துருக்கலாம். சாஸ்திரம் முடியும்னு சொல்லி அவன் அனுமதிப்பான். ப்ளீஸ் பாண்டிய ஒத்துக்கோ. என் சத்தியவதி தேவ் வியாசம் கூப்பிட்டாங்க. உடனே அது அம்மா என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி உடனே இங்கே வந்துடும். அந்த அவங்க சொல்லுவாங்க, கதையை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க மூலியமா உபாரிப்பத்துக்குன்னு சொல்லி வியாசம் ஒத்துக்குவாங்க. ஸோ சத்தியவதி அந்த விஷயத்த 2 மாதம் பெற்ற அம்பாலிகா அப்படிங்கிற முதல் அவங்க மறுத்துருவாங்க. ஆனால் ஒத்துக்குவாங்க, என்ன வாதிப்பாருன்னு சொல்லி அவங்க ஒத்துக்குவாங்க. முதல் இந்த அம்பிகா வந்து எனக்கு ஏற்பாடு செஞ்சு ரூம் போயிட்டு பேச முடி பார்த்து அம்பிகா இந்த கண்ணை முடிக்குவாங்க, பயந்துருவாங்க. பேச முடி பார்த்து அவங்க பயந்துருவாங்க. ஸோ உடனே அவங்க கண்ணை முடிக்கிட்டா இருப்பாங்க. ராத்திரி கூட கண்ணை முடிக்கிட்டு இருப்பாங்க. மெக்கன் அது வியாசம் பண்ணி சொல்லாமா, உனக்கு ஒரு பேரம் பிறக்கும், ஆனால் அவங்க பேரம் இந்த கண்ணு இல்லாமல் பிறக்கும். ஏன்னா உமருக்கு இருந்து ஒரு நாள் கூட கண்ணு முடிக்கிறது. அதனால உங்களுக்கு பிறக்கிற பேரம் வந்து கண்ணு இல்லாமல் கொண்டுனா பிறக்கும். இவர் தான் யாரு? ரெண்டாவது நாள் அம்பாலிகாவை ஏற்படணும். அம்பாலிகா பேச ஒரு 10 தகைச்சு போயிடுவாங்க. வியாசமுனி 10 தகைச்சு போயிடுவாங்க. ஸோ வியாசமுனி மக்கள் சொல்லுவாங்க, அம்மா அவங்களுக்கு பேரம் பிறக்கும். ஆனால் அந்த பேரம் வந்து பூச்சாட்டா இருக்கும். பூச்சாட் ஆங்கில அல்பினோன்னுவாங்க. இதுதான் வெள்ளையா இருப்பான் பூச்சாட். இவர் தான் யாரு? ஸோ சத்தியவதி ஒரே கவலை. முதல் பேர் வந்து கண்ணுக்கு இருந்தார், 2வது பேர் பூச்சாட்டை இப்படி அவங்க வியாசம் பாட்டி பாய்ப்பு சொல்லி வியாசவதி. ஸோ சத்தியவதி போய் அம்பிகா இன்னைக்கு தான் கண்ணு மூடாம இருக்கணும்னு சொல்லி அம்பிகா ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அந்த ராத்திரி இருந்து அவங்க என்ன செய்வாங்க, வெளிக்கு போய் வெள்ளை காய்ச்சி கூப்பிட்டு டீப்போட்டுக்குள்ள அனுப்பிவிட்டோம். வெள்ளை காய்ச்சி போடணும்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். ஸோ அந்த வெள்ளை காய்ச்சி தெரியும் வியாசப்படி மகான் சொல்லி வியாசம்னு சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு பேனம் பிறக்கும். ஆனால் உங்கள் மடுக்க மூலியமா இல்லை, வெள்ளை காய்ச்சி மூலியமா ஒரு பெரிய மகான் பிறப்பான்னு. இவர் தான் யாரு? விதுரன். அப்பதான் வியாசம் பண்ணி யாரு இந்த விதுரனுக்காக சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் வந்து ஒரு முனி இருந்தாங்க. ஒரு வாட்டி திட்டம் கொள்ளாடிச்சுட்டு ஓடிக்க இருந்தாங்க, ராணுவ தொட்டிக்கு இருந்தாங்க. அந்த திட்டனுக்கு போய் அவர் தான் மடுக்க முடியும். ஒரு ஆசிரமத்தை இப்போ ஒழிட்டாங்க. ஸோ மன்னரெல்லாம் ராணுவ தேடும் போது உள்ள ஒழிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த திருடெல்லாம் பிடிச்சி அந்த மன்னரும் அவர் தான் பாஸ்ன்னு சொல்லி அவரும் சேர்த்து பிடிச்சிட்டு மன்னர் கொண்டு போயிட்டார். மன்னர் விசாரிக்காம எல்லாருக்கும் மரணம் தண்ணு சொல்லி தன்னை கொடுக்குறான். கத்தியை உட்காரிச்சு அப்படி கொடுத்து அந்த மாதிரி தண்ணி மண்டக்கமுனி கத்தி உட்கார அப்படியே இருக்காரு. கத்தி ஒன்றும் செய்யல. அதுதான் பண்ணலாம், ஆஹா இப்படி மகான் தப்பு செய்யணும். அதே போய் மண்ணுக்கிட்ட சொல்லி மண்ணை வந்து அனுப்பிவிட்டாயோ மன்னிச்சுக்கிட்டாங்க. பெரிய தப்பு செய்ய சொல்லி அனுப்பிவிட்டாங்க. திருப்பி அந்த மண்டுக்காமுனி வந்து உடனே எங்க பண்ணா, எவ்வளோக்கா போய் செஞ்சான். சுவாமி நான் என்ன தன்னை செஞ்சேன், என்ன கர்மம் செஞ்சேன், இந்த மாதிரி தன்னை நான் தப்பா செய்யாது தன்னை கர்மத்துக்கு எனக்கு தன்னை வச்சு நான் என்ன செய்ய. இப்போதாங்க எவ்வளவு சொன்னாங்க, நீ சின்ன பிள்ளை ஒரு பூச்சை கொண்டுட்ட, அதான் தருமம் அந்த பூச்சை கொண்டு. அப்ப நான் செய்யும்போது எனக்கு என்ன வயசு கேட்டேன். அப்ப நீ செய்வோம், உனக்கு 2 வயசு.
அப்போ மண்டகம்னு சொல்லுவா 2 வயசு எனக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, தர்ம அதர்மம் ஒன்றும் தெரியாது. எப்படி இந்த மாதிரி பயங்கரமான கர்மத்தை நீ கொடுத்த, நான் செய்ய தப்புக்கு. அப்பதான் மண்டகம் நீ சமம். மண்டகம் நீ சொல்லுவா, இன்னிலேருந்து 14 வயசு வரைக்கும் பிள்ளைங்க என்ன செஞ்சோ கர்மம்னு அவங்க எடுக்கணும். பிள்ளைங்கெல்லாம் 14 வயசு வரைக்கும் என்ன தப்பு செஞ்சா கூட அந்த கர்மத்தை தான் எடுக்கணும். யாரும் எடுத்துருவா? அதெல்லாம் அப்பா பிள்ளை என்ன செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறேன். 14 வயசு வரைக்கும் பிள்ளைங்க என்ன செஞ்சா கூட போமா. ஸோ அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட். நீ வந்து ஜெபனாக இருக்கிற தகுதி இல்லை, நீ மனிதனாக இருந்து சாப்பிடும். அந்த ஜெபனாஸ் தான் விதுருன்னா பெருமாள். அந்த பற்றி பேச சொல்லுவோம். என் காலங்கள் முடியும் போது கடைசி மகாபாரத போர், அந்த போரில் தான் பயக்கணும் போர். கிருஷ்ண பகவான் அர்ஜுனா பார்த்து, அந்த போரில் தான் அர்ஜுனா கிருஷ்ணா அந்த பக்கம் யார் நிற்கிறான், ரதத்தை மத்தியில் கொண்டு போய் நான் பார்க்க போறேன் சொல்லி கிருஷ்ண பகவான் ரதத்தை கொண்டு போய் நடு நிப்பாட்டி அர்ஜுனா பாரு உங்க தாத்தா இருக்கிறான், குரு இருக்கிறான், அனுத்தம்பி சகோதர நண்பர்கள் எல்லாம் இருக்கிறான். அவனு தான் ஐயோ கிருஷ்ணா என் குருவை சாடிக்கணும், பீஷ்மை தாத்தா சாடிக்கணும், வேண்டா கிருஷ்ணா அந்த போர் வேண்டான்னு சொல்லி அர்ஜுனா பார்க்கிறோம். அப்பதான் கிருஷ்ணா அவர்களுக்கு பேசுறான். கிருஷ்ணா பகவான் அர்ஜுனா பார் எல்லாம் என்கிட்ட தான் சொல்லி கிருஷ்ணா பகவான் அப்பதான் அர்ஜுனா கிருஷ்ணா நீ சாதாரண மனிதன் இல்லை, நீ பகவான், நீ கடவுள், நீ என்ன சொன்னா செய்யணும்னு சொல்லி கடைசி கிருஷ்ணா அர்ஜுனா ஸ்ரீதர ஒத்துக்கோ. கிருஷ்ணா போர்ல இறங்குன்னு சொல்லுவாங்க, போர்ல கலந்துக்குவாங்க. ஸோ பயங்கர சண்டை பாண்டவனுக்கு சண்டையில் தான் பீஷ்மாண்டி எல்லாத்தையும் இருக்கும். பீஷ்மாண்டிக்கு யாரும் கொல்ல முடியாது, பயங்கர சண்டை. ஸோ அந்த போரில் பீஷ்மாண்டினால பாண்டவர்கள் சாதிச்சோம். ஸோ அந்த காட்சி பார்த்துட்டோன்னே கிருஷ்ண ஒரு வாட்டை அர்ஜுனாவே பீஷ்மா சாவடிக்க முடிச்சுக்கணும்னா அதை பார்த்து கிருஷ்ண ஆத்திரப்பட்டார். கிருஷ்ணன் சக்கர பீஷ்மா போடுறது கிருஷ்ணன் ஏன்னா அர்ஜுன சாவடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி காட்சியெல்லாம் ஆகுது. நீங்க பீஷ்மா ஒரு நாள் போய் கிருஷ்ணா பீஷ்மா சேர்ப்பது எல்லாத்தையும் சாவடிச்சாரப்பட்டு சாவடிக்க முடியல, எப்படி அவர் சாவடிக்கிறது அப்படின்னு கிருஷ்ணா சொல்லுவா, பீஷ்மா சாவடிக்க நீ அவரே பெருக்க அவர்கிட்ட நீ பெருக்கல்னு சொல்லி யுதிஷ்டரா போய் பார்ப்பா, தாத்தா உங்களை எப்படி சாவடிக்கிறது வழி சொல்லு. அவரே வழி கேட்பாரு, என்ன பீஷ்மா யாரும் சாவடிக்க உங்களை எப்படி சாவடிக்கிறதா அப்படின்னு பீஷ்மா சொல்லி கொடுத்தாங்க. அது படுத்துக்கு ஒரே நான் இந்த பெண்ணை சாவடிக்கிறேன் சொல்லுவா. அந்த 3 அக்கா கிடைக்கும், அம்பா அம்பா அம்பிகா அம்பாலிக்கா கடந்துட்டு வந்துட்டேன். இந்த மூத்த மகள் தான் அம்பா. இப்ப அம்பா திருப்பி யாரா பயன்படுத்த ஸ்ரீகாண்டி, ஸ்ரீகாண்டியை பயன்படுத்த தூப்பா தான் மகனா. ஆனா ஸ்ரீகாண்டி வந்து பண்டா மாதிரி இருக்கும், பெண் மாதிரி இருப்பார், அவங்களும் பெண்ணாக இருப்பார். ஸோ எனக்கு வந்து ஸ்ரீகாண்டி பெண்ணு, ஸோ பெண்ணு ஸ்ரீகாண்டி வந்தா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இதான் வழின்னு சொல்லி மக்கிய நாள் ஸ்ரீகாண்டி அர்ஜுன் கூட கூட்டு வந்து பீஷ்மாண்டேவனுக்கு கேட்பாங்க. ஸ்ரீகாண்டி பீஷ்மாண்டே வந்து அவர் வந்து 1800 ஏன்னா பெண்ணை முடிக்க பெற்றதுனால அர்ஜுனா அம்ப ஓட்டுவான். ஸோ அம்ப ஓட்டி தான் 1000 அம்ப பீஷ்மாண்டே மேலே வந்து
ஆனா சாவன் ஸோ கடைசியில் தேவைப்பட்டு பாகத் படிச்சுக்கலாம் இந்த காட்சியெல்லாம் படிக்கலாம் பாடி படித்து பீஷ்மாண்டே வந்து முக்கியமா யுதிஷ்ராக்கன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன்னா 9 குணம் இருக்கு. இது வந்து பாகத்தை ஆத்தப்படக்கூடாது. புறம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை ஆத்தப்படக்கூடாது. 2வது பொய் பேச்சு. 3வது சொத்து இருந்தால் எல்லா பிள்ளைங்களுக்கும் சமமா மன்னிக்கணும். அதே மனிதன் பக்தர் மனிதனை மன்னிக்கணும். மனிதன் அடுத்தது சொல்றா மனைவி மூலியமா தான் குழந்தை கொடுத்துருக்கோம். இதான் தர்மம்னு சொல்லிட்டு இருப்பார். அடுத்தது சுத்தம் மனசு சேர்த்து பாருங்க, உடல் சேர்த்து பாருங்க. வந்து சோதம் பண்ணுறோம், ஆத்திரம் பண்ணுறோம், சோதம் பண்ணுறோம். அவங்களாம் செய்யறான் போதம்னா அது சொல்லுவான் சிம்பிளாக. ஸோ இதுதான் மனிதனோட குணங்கள். அப்படி பீஷ்மாண்டே கடைசி சொல்லு உங்களுக்கு வந்து டியூட்டியை தலைவர் இருந்தால் யூ மஸ்ட் சப்போர்ட் எவ்ரிபடி. தலைவர்னா யூ மஸ்ட் சப்போர்ட் எவ்ரிபடி ஈக்குவலி அப்படின்னு சொல்லுவேன். என் கடைசியில் இருந்து பீஷ்மாண்டே கிருஷ்ணா போடுவார். கிருஷ்ணா பகவான் அந்த கண்டு கிருஷ்ணாவை பார்த்துக்கிட்டே உயிரை விடுவான். பீஷ்மாண்டே உயிரை விடுவான். இதுதான் பாரத புராணம் எழுதப்பட்டிருக்கு. பாரத புராணம் ஏத்தவன் சங்கி யோகேபம் ஸ்வதர்மா பத்னி ஜன்மலாபா அந்தி நாராயண அந்தினா மரணம் தருவாய். நாராயணம் பகவான் கிருஷ்ணா ஸ்மிருதி ஞாபகம். மனிதனோட வசந்த தத்துவம் என்னதுன்னா அந்தி நாராயணம். ஸோ நம்மெல்லாம் கடைசி நேரத்தில் கிருஷ்ணா ஞாபகம். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். பக்தி சக்தி எல்லாம் செய்யணும். இதுக்காக அந்தி கிருஷ்ண பகவான். ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் சுருக்கமா உங்களுக்கு பீஷ்மாண்டே போன்ற பாடலாக ரொம்ப நன்றி. சில பாப்பாட்டு கேள்விதான் கேட்கலாம். நம்ம ராஜ்ஜீவன் I'm always happy to go. Nowadays, நீங்களாம் youngsters, நீங்களாம் very good. service பண்ணலாம். பார்த்து எல்லாம் தண்ணியை சுற்றிக்கிட்டு நான் டைப்பிங் ஜெயிலில் 15 வருஷம் எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் சர்வீஸ் பண்ணேன். 20 வயசு 20 வயசு நீங்களாம் சும்மா ஓகே. கேள்வி ஒன்று கேட்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. பாட்டு பத்து இருக்கு.